ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, துளராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப ரீதியாகவும் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்குது, அதேபோல் தொழில் விஷயங்களானது பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். துளராசி என்பர்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களது உத்தியோக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பொன்னான அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா படைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த ஒரு வருட காலமாக பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கி வந்த குரு பகவான் இப்பொழுது ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் கடகராசியில் பார்த்தீங்கன்னா பிரவேசித்து உச்ச நிலையை அடைய போகின்றார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது உங்களது தொழில் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மேற்கொள்ளாகும். உங்களது உழைப்பிற்கு ஏற்ற ரெட்டிப்பு பலன்களும் சமுதாயத்தில் உயர்ந்த அங்கீகாரங்களும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். துளராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. இதற்கு பார்த்திங்கன்னா வலு சேர்க்கக்கூடிய விதமாக உங்களது ராசிநாதனான சுக்கிரனும் குருவுடன் தொழில் ஸ்தானத்தில் இணைந்து ஒரு உன்னதமான ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகிறார். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் அமோகமான வியாபார லாபங்கள் கிடைத்தாலுமே இந்த ஜூன் 21ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் வீட்டிற்குள் வரக்கூடிய செவ்வாயினால் குடும்ப உறவுகளிலும் ஆரோக்கியத்திலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். துளராசி அன்பர்களுக்கு உத்தியோக வாழ்க்கையில் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாயாஜாலத்தை போல பல அற்புதங்களை நிகழ்த்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன் 8ஆம் தேதி உங்களது ராசிநாதனான சுக்கிரனோடு இணைகின்றார். ஸோ அதனால் இந்த ஒரு பிரம்மாண்டமான கிரக சேர்க்கையானது கார்ப்பரேட் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு மாபெரும் ராஜயோகத்தை பார்த்திங்கன்னா உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலதிகாரிகள் உங்களது நிர்வாக திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் அல்லது விருப்பமான இடமாற்றங்கள் எந்தவித தடைகளும் இன்றி உங்களுடைய கைகளில் சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலுமே யோகக்காரகனான சனி பகவான் 6ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால் உத்தியோகத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் அனைவரும் உங்களது ஆளுமையை கண்டு தானாகவே பார்த்தீங்கன்னா பின்வாங்குவார்கள். ஜூன் 15ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சூரியன் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திற்கு பிரவேசிப்பது உங்களது முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெற்றுக் கொடுக்குங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு மிக சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைகளானது கிடைக்கும். அதேபோல் சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் அமோகமான லாபத்தை நீங்கள் காணலாம். அதேபோல் ஜூன் 21ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களது சப்தமாதிபதி விரயஸ்தானாதிபதி செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான 7இல் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் வியாபாரத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும். அழகு சாதன பொருட்கள், ஜவுளி, ஊடகத்துறை, விவசாயம் அல்லது கமிஷன் ஏஜென்சிகள் நடத்துவோர் 10இல் உள்ள குரு சுக்கிர சேர்க்கையினால் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பிராண்ட் இமேஜை பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுப்பார். ஆயினுமே உங்களுக்கு இந்த ஜூன் 21க்கு பிறகு செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதனால வணிக கூட்டாளர்களுடனான கணக்கு வழக்குகளில் சிறு கருத்து வேறுபாடுகளானது வரலாம். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன் அனைத்து ஆவணங்களையுமே இருமுறை சரிபார்த்து கொள்வது பாதுகாப்பானதாகும். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது வாழ்க்கை தரங்களானது கணிசமாகவே பார்த்திங்கன்னா உயரப்போகிறது. உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய தொடர்ச்சியான வளர்ச்சியானது உங்களது வங்கி இருப்பை வெகுவாக பார்த்திங்கன்னா பெருக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்திலேயே சூரிய பகவான் 9ஆம் வீடான பாகிஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா மாறுவது முந்தைய முதலீடுகள் மற்றும் பங்குச்சந்தை மூலமாக பிரம்மாண்டமான ஒரு செல்வத்தை பார்த்திங்கன்னா ஈட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு எந்தவித வில்லங்கங்களும் இன்றி சேரும் அப்படின்னு தாங்க சொல்லணும்.
அதே போல் உங்களது தனஸ்தானாதிபதியான செவ்வாய் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி வரை வலிமையாக இருப்பதனால தினசரி வருமானங்கள் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா தடையின்றி வந்து சேரும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு சொந்தமான செவ்வாயினால் வாகன பழுதுபார்ப்பு செலவுகளோ அல்லது காப்பீட்டு தொகைகளுக்கான கட்டணங்களோ வரலாம். இவை உங்களது அடிப்படை பொருளாதார நிலையை எந்த விதத்திலும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்காது. மேலும் இந்த துல ராசியினுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்ச குருவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களது நோய் எதிர்ப்பு சக்தியும் முகப்பொழிவும் மிக சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த சிறு சிறு உடல்நல கோளாறுகள் விரைவாகவே வந்து பார்த்திங்கன்னா குணமடைய தொடங்குங்க. ஆனாலுமே இந்த ஜூன் 21 அன்று வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களது 8ஆம் வீட்டிற்கு வருவது ஒரு தெளிவான எச்சரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அஷ்டம செவ்வாய் சஞ்சாரத்தால் திடீரென முன்கோபங்கள் அதிகரித்தல், இரத்த அழுத்த மாறுபாடுகள் அல்லது நள்ளிரவு பயணங்களில் சிறு சறுக்கல்கள் ஏற்படலாம். வாகனங்களை ஓட்டும்போது கைபேசியில் பேசுவதையோ அல்லது வேகமாக வந்து பார்த்திங்கன்னா செல்வதையோ வந்து பார்த்திங்கன்னா மாற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப அவசியம். யோகா அல்லது தியான பயிற்சிகளை மேற்கொள்வது மனதை மிக அமைதியாக வைத்திருக்க உதவும். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நிறையவே கலவையான பலன்களையே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க இருக்குதுங்க. இப்போது 10ல் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்கக்கூடிய சுப கிரகங்களால் உங்களது உத்தியோக வெற்றிகளை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தினர் அனைவருமே வந்து கொண்டாடி மகிழ்வார்கள். உங்களது தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். வெளிநாட்டிற்கு குடும்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா செல்வதற்கான திட்டங்கள் அழகாகவே வந்து பார்த்திங்கன்னா கைகூடி வருங்க. மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதேபோல் ஜூன் 21ஆம் தேதி வரை 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வாழ்க்கை துணையுடன் வந்து சிறு சிறு ஈகோ முதல்களை தூண்டலாம். ஜூன் 21க்கு பிறகு செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு சென்று அஷ்டம செவ்வாயாக மாறும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கோபத்தில் வீசக்கூடிய வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் ஆழமாக காயப்படுத்தலாம். உங்களது உறவு பலமாக வந்து இருக்க வேண்டுமெனில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் விட்டு கொடுத்தாலும் மௌனங்கள் காப்பது மிகவும் அவசியமானது. கல்வி நிலைகள் வந்து குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த ஒரு நேரங்கள் பாக்கியாதிபதியான புதன் பகவான் இப்பொழுது இந்த மாதத்தில் ஜூன் 22 வரை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான 9வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது விசா மற்றும் உதவித்தொகை அனுமதிகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ 10ல் உள்ள உச்ச குருவினுடைய அருளால் உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது தொழில்நுட்ப தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் மிக சுலபமாக வெற்றி பெற்று வேலை வாய்ப்பினை வந்து பார்த்திங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சகுரு பகவானால் கிடைக்கக்கூடிய மகத்தான உத்தியோக அதிர்ஷ்டத்தை வந்து தக்க வைத்து கொள்ளவும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய அஷ்டம செவ்வாயினுடைய தோஷத்தை தணிக்கவும் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சிறிய கல்விகள் மூலமாகவே வந்து கிடைச்சிருங்க. நீங்கள் வந்து படித்தது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக படிச்சிருந்தாலும் அந்த வாய்ப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைச்சிடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21க்கு பிறகு 8ஆம் இடத்து செவ்வாயினால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் மற்றும் வாகன தடைகளை தவிர்க்க நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சிடும். ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். சமயம் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்வது சிறந்ததுங்க. உச்ச குருவினுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களது தொழிலில் நிரந்தரமாக நிலைக்க வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் செய்ய வேண்டும். இப்படி சில பரிகாரங்களோடு நம்ம செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
இந்த பரிகாரத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், திருமண தடை இந்த மாதிரிலாம் நிறைய உருவாகுது இல்லையா? அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு வேலைகளுமே செய்யாமல் ஒரு புது கட்டடம் கட்டுறோம், அந்த கட்டட வேலை வந்து நிரந்தரமாக முடியல அப்படின்ற இருக்கக்கூடிய நிலையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள்லாம் வந்து செய்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண் திருஷ்டி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த நிலைகள்லாம் வந்து மாறக்கூடும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்வதற்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை வந்து நம்பிக்கையோடு செய்வது சிறந்ததுங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை துளராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.